கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. நம்ம பெண் பிள்ளைகளை ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ அனுப்ப முடியல. நடக்கிற தவறுகளை யாரும் சுட்டி காட்ட முடியல. உடனே வண்டியை ஏற்றி கொண்டுறான், இல்லைன்னா வெட்டி கொள்ளுறான். அடுத்தவன் மனைவியை அபகரிச்சு போயிடுறான், அடுத்தவன் சொத்துக்களை அபகரிக்கிறான். ஆண்டவனுக்கு சொத்துக்களையாவது விட்டு வைக்கிறான்னா ஆண்டவன் சொத்துக்களையும் கொள்ளையடிக்கிறான். ஏன்னா நம்ம சைமா இருக்கான், ஒரு 8% ஓட்டு வச்சிருக்கான். இல்லை அதுல இருந்து கொஞ்சம் விஜய்கிட்ட போயிடுச்சுன்னு வைங்களாம். அதே மாதிரி இந்த அதிமுக எடப்பாடின்னு ஒருத்தன் இருக்கான். அவன் ஒருத்தன் தான் வாழ்வான். அந்த திருட்டு ரயில் குடும்பம் எல்லாருக்கும் அழிவு தாண்டா அவங்களுக்கு. நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இந்த காணொளி பதிவின் மூலமாக இன்றைய தமிழக மக்களின் நிலைமை என்ன, அரசியல் சூழ்நிலை என்ன என்பதை பற்றி லேசாக சொல்லவும், இந்த திருட்டு ரயில் திராவிட கொலைகார கொள்ளைக்கார கூட்டத்தின் கொடூரமான இந்த ஆட்சியில் இருந்து நாம் விடுபடுவதற்கும் விரும்பி இந்த பதிவை செய்கிறேன். கிட்டத்தட்ட 110 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் ஆங்கில அடிமைத்தனத்தில் இருக்கின்ற போது பாரதியார் பாடிய ஒரு பாடலை நினைவு கூறுகிறேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு. பாரதியார் அனைவருக்கும் தாழ்வு என்று பேசினார். நான் அதை இப்போது இருக்கின்ற சூழ்நிலையை வைத்து சொல்லுகிறேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லை என்றால் இங்கே அனைவருக்கும் சாவு, அழிவு நிச்சயம். இன்னொன்றையும் பாடினார். 30 கோடி முகமுடையாள், ஆனால் உயிர் மொய் புறம் ஒன்றுடையாள். இவள் செப்பு மொழி 18 எனில் சிந்தை ஒன்றுடையாள். ஒரே சிந்தனை, உயிர் எல்லாத்துக்கும் ஒன்று தான். அப்போ அவர் 30 கோடி முகமுடையாள் என்று பாடினார். இன்று பாடியிருந்தால், இன்று அவர் உயிரோடு இருந்திருந்தால் 146 கோடி முகமுடையாள், உயிர் மொய் பொருள் ஒன்றுடையாள் என்று பாடியிருப்பார். நான் செப்பு மொழி 18 இருந்தாலும் சிந்தை ஒன்றுடையாள், ஒரே சிந்தனை, ஆங்கில அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பட வேண்டும் என்ற ஒரே சிந்தனை. பாரதியார் சொன்னது. இன்னைக்கு தமிழகத்தில் எல்லாத்துக்கும் தெரியும். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எங்கே பார்த்தாலும். நம்ம பெண் பிள்ளைகளை ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ அனுப்ப முடியல. வெளிப்படையாக பார்க்குறோம். நடக்கிற தவறுகளை யாரும் சுட்டி காட்ட முடியல. உடனே வண்டியை ஏற்றி கொண்டுறான், இல்லைன்னா வெட்டி கொள்ளுறான். அடுத்தவன் மனைவியை அபகரிச்சுட்டு போயிடுறான், அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்திட்டு. அடுத்தவன் சொத்துக்களை அபகரிக்கிறான். ஆண்டவனுக்கு சொத்துக்களையாவது விட்டு வைக்கிறான்னா ஆண்டவன் சொத்துக்களையும் கொள்ளையடிக்கிறான். இந்த நிலையில தான் தமிழ்நாடு இருந்து கொண்டு இருக்கிறது. இதிலிருந்து கண்டிப்பாக விடுதலை பெற்றே ஆக வேண்டும். அதற்கு ஒரே ஒரு வழி, பாரதியார் சொன்ன வழிதான் உண்டு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. எதிர்க்கட்சிகளாக இன்று இருக்கின்ற அத்தனை பிரதான கட்சிகளும் ஒன்றுபட்டால் மட்டுமே இதிலிருந்து விடுபட முடியும். இல்லைன்னா அதிலிருந்து விடுபட முடியாது. எல்லோருக்கும் அழிவு தான். ஏன்னா நம்ம சைமா இருக்கான், ஒரு 8% ஓட்டு வச்சுருக்கான். இல்லை அதுல இருந்து கொஞ்சம் விஜய்கிட்ட போயிடுச்சுன்னு வைங்களாம். நீ விஜய் இப்போ ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு அவனுக்கு கொஞ்சம் ஆதரவு இருக்குது. நான் அதெல்லாம் வச்சுட்டு நான் யார் கூடயும் ஒன்று சேர மாட்டேன், ஒன்றுபட மாட்டேன்னு நீ நினச்சீங்கன்னா எல்லாருக்கும் அழிவு தாண்டா உங்களுக்கு. சரியான நேரத்தில் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இந்த அதிமுக எடப்பாடின்னு ஒருத்தன் இருக்கான். எல்லாரும் ஒன்றுபடலைன்னா எல்லாருக்கும் அழிவு. அவன் ஒருத்தன் தான் வாழ்வான். ஒரே குடும்பம், அந்த திருட்டு ரயில் குடும்பம். அந்த குடும்பத்துக்கு சொறி ராவிட்டு திரிகிற அந்த குறுநில கொள்ளையர்கள்.
அவன் மட்டும்தான் வாழ முடியும். தமிழ்நாட்டில் வேறு எவனும் வாழ முடியாது. அதனால் ஒன்றுபடுங்கள் 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 என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.